ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிச்சன் டூர். வாங்க பார்க்கலாம். ஹாய் கைஸ், இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் எங்கள் வீட்டு கிச்சன் டூரு. வாங்க சுற்றி பார்க்கலாம். அப்படியே கனிஷ்கா இங்கே மேலே உட்காந்துட்ருக்கா பார்த்தீங்களா, இதுதான் கிச்சன் டெஸ்க்டாப். அதெல்லாம் கேஸ் அடுப்பு மேலே வச்சுருக்கோம். கேஸ் அடுப்பு பக்கத்துலேயே இங்கே பாருங்கள் ஸ்மால் ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கேன். பெரிய ஃப்ரிட்ஜ் இருக்குது, பட் அது ஒர்க் ஆகலை. அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா சின்ன ஃப்ரிட்ஜை இப்போதுக்கு டெம்ப்ரரியாக யூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரிட்ஜுக்கு மேலேயே பாருங்கள் இண்டக்ஷன் அடுப்பு வச்சுருக்கேன். இண்டக்ஷன் அடுப்பு இப்போதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணலை, ஏன்னா கரண்ட் பில் அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறதுக்காக யூஸ் பண்ணலை. அதுக்கப்புறம் யூஸ் பண்ணாதனால அது மேலே முட்டையை வாங்கி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் அப்படியே வாங்க சுற்றி காமிக்கிறேன். இங்கே இருக்கிற கிச்சன் ரொம்ப பெருசுங்க. ரூம் ரொம்ப பெருசு, பட் திங்ஸ் எங்ககிட்ட இருக்கிற திங்ஸ் வரையும் வச்சு நான் இப்போதுக்கு அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அப்படியே சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 ஸ்டாண்ட் நாங்கள் 5 ரியால் ஷாப்பில் தாங்க வாங்கினோம். இதில் எதுக்காக வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபஸ்ட் ரேக்கில் பாருங்கள், இது கடலை எண்ணெய். அதுக்கப்புறம் இது நல்லெண்ணெய் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது. இந்த இது பார்த்திங்கன்னா, இந்த நல்லெண்ணெய் நாங்கள் அங்கே மலையாளி ஷாப் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த கடையில் வாங்கினது. அதுக்கப்புறம் இது ரெண்டுமே நெய். அதுக்கப்புறம் இந்த சின்ன கப்பு வச்சுருக்க பாருங்க, டிஸ்போசபிள் கப்பு. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இந்த 2 இதில் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஊறுகாய். அதுக்கப்புறம் இட்லி பொடி ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது தாங்க இது ரெண்டுமே. அதுக்கப்புறம் கீழே என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பிரியாணி அரிசிங்க, சீரக சம்பா அரிசி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மலையாளி ஷாப்பில் தான் இதுவும் வாங்குது. அது ஓப்பன் பண்ணாமல் இருக்கிறதுனால நான் இங்கே கீழே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் பொடியும் அதுக்கப்புறம் பூண்டு இதெல்லாம் வச்சுருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னா வெங்காயம், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு. இதுக்காக இந்த ஸ்டாண்ட் அப்படியே ஒதுக்கிட்டோம். அதுக்கப்புறம் இந்த கப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே இந்த வீட்டில் இருந்தது. சரி, அதுக்கப்புறம் இதை ஏன் தூக்கி போடணும், நம்ம யூஸ் பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு இதை நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா இதில் மிளகு, அதுக்கப்புறம் சீரகம், வெந்தயம், கடுகு, அதுக்கப்புறம் சோம்பு, இந்த தாளிக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே முதல்ல வச்சுருக்கேன் பாருங்கள். செகண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா மிளகாய் பொடி, சாம்பார் பொடி, மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் மல்லிப்பொடி இதெல்லாம் வச்சுருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு, இது எல்லாமே பருப்பு ஐட்டம்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் அதுக்கு லாஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, இதில் என்ன இருக்குது அப்படின்னா ஒன்று புளி, இன்னொன்று மிளகாய். அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஸ்டாண்ட் ஆல்ரெடி இங்கே இருந்தது. அந்த ஸ்டாண்டில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா கோதுமை மாவு ஒரு வாளியில் வச்சுருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சாப்பாட்டு அரிசி இதில் போட்டு வச்சுருக்கேன். சாப்பாட்டு அரிசி மேலேயே நாங்கள் ஒரு டம்ளர் வச்சுருக்கோம். ஏன்னா டக்குன்னு நம்ம அரிசி அளந்து போகிறதுக்காக இங்கே வச்சுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் சீரக சம்பா அரிசி, இங்கே பிரியாணி செய்கிறதுக்காக இங்கே வச்சுருக்கோம். இங்கே பக்கத்தில் உள்ள டேபிளில் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால் மிக்ஸி வச்சுருக்குங்க. மிக்ஸி இந்த சின்ன ஜாரு, இந்த 2 ஜார் தான் இருக்குது. பெரிய ஜார் இருந்தது உடஞ்சி போச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓட்ஸும், அதுக்கப்புறம் சுகரு, காப்பி தூள் இது ஒரு செட்டாகவே வச்சுருக்கேன். ஏன்னா மார்னிங் டக்குன்னு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குமேன்னு சொல்லிட்டு இங்கே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கோம். இது ரெண்டும் பார்த்திங்கன்னா கனிஷ்கா சாக்கோஸ் சாப்பிடுவான்றதுக்காக அதை வச்சுருக்கு. இது டீ பேக்கு. இது பார்த்திங்களா, இது சால்ட் ஆக்சுவலி இந்த இடத்துல தான் வைக்கணும். இங்கே இருக்குது பார்த்தீங்களா அந்த 2 கப்போர்டு. இந்த 2 கப்போர்டில் இந்த ஃபஸ்ட்டு இதில் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே வச்சுருக்குங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னா அங்கே பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இந்த சிக்கன் மசாலா ஐட்டம்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும் பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் இந்த முந்திரி பருப்பு, திராட்சை, அதுக்கப்புறம் வேறு என்ன கேசரி பவுட்ரு இதெல்லாம் இருக்குது பாருங்கள். ஏலக்காய், பட்டை, கிராம்பு, சிக்கன் மசாலா இது எல்லாமே இந்த ஃபஸ்ட் இதுக்குள்ளே வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இந்த செகண்ட் இதுக்குள்ளே என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா ஓப்பன் பண்ண பேக்கெட் தாங்க இந்த மாதிரி கிளிப்பு போட்டு வச்சுருக்கேன்.
இதுக்குள்ளே வந்து கடலை மாவு, அதுக்கப்புறம் வந்து சேமியா பேக்கெட்டு, அதுக்கப்புறம் மைதா மாவு இந்த மாதிரிலாம் இருக்கும் பார்த்திங்களா, நூடுல்ஸு, பாஸ்தா அது எல்லாமே இதுக்குள்ளே வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் கீழே உள்ளது பார்த்தீங்க அப்படின்னா வந்து பச்சரிசி வந்து வச்சுருக்கேன். அதாவது இது ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது, அதை வந்து கீழே வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் வந்து இது என்ன பார்த்தீங்கன்னா அந்த பிரியாணி இலை போடுவோம் பார்த்தீங்களா, அது வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து கடாயிங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து மேலே இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து தட்டு எல்லாமே வச்சுருக்கோம். கப்பு, அதுக்கப்புறம் டீ குடிக்கிறது, ஃப்ளாஸ்க்கு, அதுக்கப்புறம் ஹாட் பாக்ஸு இது வந்து மேலேயே வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா வந்து டக்குன்னு வந்து நம்ம டீ போடுறதுக்கு இதெல்லாம் எடுப்போம் பார்த்தீங்களா, கரண்டி, ஸ்பூனு அது எல்லாமே இதுக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். அது இல்லாமல் வந்து இந்த சும்மா இந்த பாக்ஸ்லாம் வந்து எம்டி பாக்ஸு எடுக்கிறதுக்காக வந்து டக்குன்னு இதுக்குள்ளேயே போட்டு வச்சுருக்கோம். இதில் பாருங்கள் சின்ன சின்ன பாத்திரம் அதுதாங்க இதுக்குள்ளே வச்சுருக்கோம். இதில் பாருங்கள் சின்ன இட்லி சட்டி இருக்குது பார்த்தீங்களா, சின்ன கடாய், யூஸ் பண்ணாத ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து கீழே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா பாத்திரம் வாஷ் பண்ணிவிட்டு வந்து தண்ணி வடிகிறதுக்காக வந்து இதுக்குள்ளே எல்லாமே போட்டு வச்சுருக்கோம். இதுதான் வந்து இங்கே இருக்கிற வாஷ் பேஷன் பாருங்கள். வாஷ் பேஷன் பக்கத்துலேயே வந்து நாங்கள் மாப் அடிக்கிறது, அப்புறம் வீடு கூட்டுறது எல்லாமே வந்து பக்கத்துலேயே வச்சுருக்கோம், மரம் எல்லாமே. அதுக்கப்புறம் அப்படி இந்த பக்கம் கேமரா திருப்பி காமிச்சோம் அப்படின்னா வந்து கண்ணாடி ஆட்டோமேட்டிக்காகவே இந்த வீட்டில் இருந்தது, அதை வந்து நாங்கள் எதையும் வந்து டச் பண்ணல. அதுக்கப்புறம் வந்து வாட்டர் பாட்டில் இங்கே இருக்குது பாருங்கள். இந்த கேன் வந்து நாங்கள் சமைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. இது தாங்க மெயின் டோரு கிச்சன்து. எங்கள் வீட்டுக்கார் பார்த்தீங்களா அங்கே வந்து சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. கிட்டே நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, எங்கள் வீட்டில் வந்து ஒரு பெரிய ஃப்ரிட்ஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அது இதுதான். இது வந்து ஒர்க் ஆகலை, அதனால தான் வந்து அந்த சின்ன ஃப்ரிட்ஜ் வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். விஷயம் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். இது வந்து மைக்ரோ ஓவனுங்க. அது வந்து நாங்கள் கிச்சனுக்குள்ளே வைக்கல, ஏன்னா வந்து இங்கே ஒரு தனியாக வந்து ஒரு ரூம்குள்ளே வச்சுருக்கோம் அந்த பெரிய ஃப்ரிட்ஜையும், அதுக்கப்புறம் வந்து மைக்ரோ ஓவனும். சூடு பண்ணுறது இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா மட்டும்தான் வந்து இதை நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ காமிச்சேன் பார்த்தீங்களா, இதுதான் வந்து எங்கள் வீட்டு கிச்சனு. இது ஒரு கிச்சன் சொல்லிட்டு காமிக்கிறியான்னு வந்து நினைக்காதீங்க, இருக்கிறது தான் வந்து நான் உங்ககிட்ட காமிச்சிக்கிட்டு இருக்கேன். சவுதியில் இருக்கிறதுனால வந்து எல்லாரும் வந்து நினைப்பீங்க வந்து ரொம்ப ஆடம்பரமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. நம்ம ஊரில் வந்து எப்படி வந்து நம்ம இருக்கோமோ அதுதான் வந்து நாங்கள் இங்கேயும் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது இல்லாமல் வந்து இந்த ரூம் வந்து ரொம்ப பெருசு இருக்குது. நம்மளுடைய திங்ஸ் வந்து நம்ம வந்து இது சொந்த வீடெலாம் இல்லைங்களா, நம்ம வாடகை வீட்டில் தானே பத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம வீடாக இருந்தால் அதுக்குள்ளே திங்ஸ் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டு இருப்போம். நம்ம ஊரை விட்டு ஊரை வந்து இங்கே வந்து நம்ம லைஃப் மூவ் ஆகிறதே வந்து பெருசு இங்கே. அதனால் அதுக்குள்ளே வந்து திங்ஸை வாங்கி அதுக்கேற்ற மாதிரி வந்து எங்கள் வாழ்க்கையை வந்து நாங்கள் நடத்திக்கிட்டு போய்கிட்டு இருக்கோம். மளிகை பொருள்லாம் என்னடா குறைவாக இருக்கேன்னு அப்படின்னு வந்து நீங்கள் நினைக்காதீங்க. அதாவது வந்து தேவையான பொருள் மட்டும்தான் இந்த இடத்துல வந்து இப்போதுக்கு நாங்கள் இங்கே வச்சுருக்கேன். மற்ற திங்ஸ்லாம் வந்து கபோர்டில் வந்து செப்பரேட்டாக வந்து ஒரு இதில் வச்சுருக்கேங்க தனியாக. சரிங்களா, எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து எங்கள் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது நாங்கள் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் சவுதி அரேபியாவில் இருக்கிற எங்கள் கிச்சன் ஹோம் டூருங்க. தேங்க்யூ, பை பாய்.